வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்னால் இன்றைய நாள் இனிய நாள். எல்லோருக்கும் இறைவனின் கருணையால் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை 21/9/2024 தேய்பிறை சதுர்த்தி திதி மாலை 11:42 வரை, அசுபதி நட்சத்திரம் காலை 8:03 வரை, சித்த யோகம் இன்று மகாபரணி, சங்கடகர சதுர்த்தி. இன்று அன்னதானம் செய்பவர்களுக்கு மறுபிறவி ஏற்படாது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை, குளிகை 6 7:30 வரை, யமகண்டம் 1:30 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ்நோக்கு நாள். சூரிய உதயம் காலை 6:03 மணிக்கு. சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரம். ராசி கன்னி. சந்திரன் மேசத்தில் அமர்ந்திருக்கிறார். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும், அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், வேலை, விவசாயம் போன்ற ஜீவன தொழில்கள் சிறப்பாக நடைபெறும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளாலும் பயணங்களாலும் வேலை பளுவினாலும் சோர்வடைவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைய இருக்கிறது என்பதால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கவன மறதி ஏற்படலாம், சிறிய நோய்கள் ஏற்படலாம், உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் இன்று சிறப்பாக செயல்படுவார்கள். வேலை தொழில்கள் லாபம் தரும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவீர்கள். இன்று நீங்கள் கள்ளழக பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் தொழில், வியாபாரம், வேலை சிறப்பான முறையில் நடைபெறும். தனலாபம் உண்டாகும். குடும்பத்தினர் மேல் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். மனதில் ஒருவித குறை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகளின் அன்பில் களைப்பாறுவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகா காளியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகம். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். வேலை, தொழில், விவசாயம், வியாபாரம் ஆகியவை மேம்படும். பணவரவு உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு மேம்படும். செலவுகளை திட்டமிடல் அவசியம். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். கல்வி கற்பவர்கள் அதிக அக்கறையும் கவனமும் தேவைப்படும். உறவினர் வருகை உற்சாகம் தரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு 8ஆம் இடத்து சந்திரனால் சில இடர்பாடுகள் உண்டு. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாகவும் வருவாய் அதிகரிக்கும் நாளாகவும் சுறுசுறுப்பான நாளாகவும் செயல்படுவீர்கள். தனலாபம் பெறும் நாளாகவும் அமையும். தேவையற்ற நல்லெண்ணம் உங்கள் காதுகளை கொடுக்காதீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி. இன்று உங்கள் ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. 8ஆம் இடத்து சந்திரன் என்றுமே நற்பலன்களை தருவதில்லை. ஆனாலும் இன்று 7ஆம் இடத்திலேயே இருக்கிறார் என்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் வேலை தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும். செயல்திறன் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நன்மைகள் மேலோங்கும். இன்று நீங்கள் பரமேஸ்வரியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி. உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையவிருக்கிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். பண வரவு மகிழ்ச்சி தரும்.
புத்திசாதுரியம், செயல் மேன்மை உண்டாகும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். கணவன் மனைவி உறவு மேம்படும். குழந்தைகளின் செயல்கள் வியப்பை தரும். இன்று நீங்கள் மீனாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் திருப்திகரமான நாள் என்று சொல்லிவிட முடியாது. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் செயல்பாடுகளிலும் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமையும். கல்வி கற்பவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியிருக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு அது கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்று நீங்கள் மூக்குத்தி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்று உங்கள் ராசிக்கு சந்ததியினரின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். பிறருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் சிறிது சிறிதாக குறையும். பயணங்கள் நன்மைகளை உண்டாக்கும். கல்வி கற்பவர்கள் அதிக சிரத்தையுடன் படிக்க வேண்டியிருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆகிய துறைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள். தொட்ட காரியங்கள் தாமதமானாலும் வெற்றியுடன் முடிப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் போக நரசிம்மர். மகர ராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் வீட்டில் அமைதி குறையும். சிறிய நோய்கள் உண்டாகும். சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படும். உங்கள் மேல் அன்புள்ளவர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். செயல்திறன் மேம்படும். வருவாய் அதிகரிக்கும். நல்லவர்களின் உதவி கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா வகையிலும் நிம்மதியும் மன உறுதியும் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர நன்மை உண்டாகும். தனலாபம் அதிகரிக்கும். எதிரிகள் பணிவர். மனைவி, குழந்தை நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். இன்று நீங்கள் நீலகண்டரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனம் ராசி, துர்சொப்பனங்கள் உண்டாகும். தூக்கம் குறையும். வரவு அதிகரித்தாலும் செலவுகள் பின்தொடர்ந்து வரும். நோய்கள் மெல்ல மெல்ல விலகும். உறவினர்களுடன் உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. ஜீவன தொழில்கள் மேம்படும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கார்மேகவண்ணன். கார்மேகவண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.